வெல்கம் பேக் டு நம்ம மணி விலாக் சேனல். என்னடா இது வீட்டில் இந்த வீடியோ போடுறேன், ஏதோ லைவா இல்லை எதனா சொல்ல போகிறேன், அதெல்லாம் இல்லை. இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து நம்ம ரெகுலராக போகிற ஜிம்மு, கவர்மெண்ட் ஜிம்மு தான் போகிறோம்ல, அது லீவு இன்றைக்கி. ஸோ அதனால் நியர்பை அந்த மாதிரி நாளில் பார்க் இருக்கும் பக்கத்தில், இங்கே சந்தோஷபுரத்தில். அங்கே போய்ட்டு சும்மா வார்ம் அப் மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே ஒரு வாக் பண்ணிட்டு வருவேன். ஸோ இன்றைக்கி இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிப்போம். மணி ஒரு 5:45 ஆகுது. இன்றைக்கி ஆக்சுவலாக ஆயுத பூஜை. ஸோ எல்லாேருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். அதே மாதிரி இன்றைக்கி கண்டினியூவாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆயுத பூஜை, நாளைக்கு வந்து October 2 காந்தி ஜெயந்தி. ஸோ லீவு, நிறைய கம்பெனிஸ், கவர்மெண்ட் கம்பெனிஸ் லீவு, ப்ரைவேட் கம்பெனிஸும் லீவு. நிறைய சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறவங்களாம் கண்டினியூ லீவு, புதன் வியாழன். ஸோ வெளியே லீவ் போட்டு ஊருக்கு கிளப்பிட்டாங்க. தெரியும், நேற்றே நிறைய ட்ரெயின் டியூட்டி, ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற டியூட்டிலாம் வந்துச்சு. ஸோ நிறைய பேர் ஐடி பீப்புள்ஸ்லாம் கூட போயிட்டாங்க. ஸோ இன்றைக்கி ரொம்ப காலியாக இருக்கும். ஸோ சென்னை பீப்புள்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரி நேரத்தில் சவாரி எப்படி இருக்கும், இயர்னிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி டே இதில் ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பவும் போல் எங்கள் அம்மா கொடுக்குற அந்த சத்து மாவு அதை குடிச்சிட்டு சும்மா அப்படி ஒரு வார்ம் அப் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 7 மணி 7:15 ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, போகலாம். ஓகே, ஆக்சுவலாக சந்தோஷபுரத்தில் வந்து இந்த 24x7 அப்படின்ற மாதிரி ஜிம்மு இது வரைக்கும் இல்லை. ஸோ இப்போ வந்து ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நல்லா பெரிய ஜிம்மு. அது எப்பவுமே ஓப்பனில் இருக்கும் 24x7. ஸோ அது வரப்போகுது சந்தோஷபுரம் அந்த மெயின் ரோட்லேயே வரப்போகுது. ஸோ ஓகே, பார்ப்போம், வந்தால் அதில் சேருவோம். ஆனால் ஃபீஸ் அதிகமாக தான் இருக்கும், பட் நல்லாயிருக்கும், வர்த்து. ஸோ அப்படியே இந்த மெயின் ரோட்லேயே வரப்போகுது. மார்னிங் இந்த மாதிரி பைக்கில் போகிறதே வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பெட்ரோல் இல்லை போல. பெட்ரோல் இல்லையா? பெட்ரோல் பங்கே இங்கே இல்லை. டோப் வேறு பண்ண தெரியாது. கேட்போம் போயிட்டு, அவனுக்கு டோப் பண்ண தெரியுமா? ஓகே, புஷ் பண்ணி விட்டோம், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தலைவர் போயிட்டுருக்கா போல. வீடு பக்கம் தானா? ஆக்சுவலாக இந்த குளத்தை அப்படி ஒரு சுற்றி வந்து அப்படி வாக் பண்ணாலே ஒரு 1 கிலோமீட்டர் கவுண்ட்டாக இருக்குங்க. ஸோ அவ்வளோ பெருசு, பார்த்தா தெரியுதா? அப்படியே ஒரு ரவுண்டு. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இங்கே முங்கி பாருங்கண்ணா. அங்கே முங்குது, எங்கே எந்திரிக்குது. வா, அங்கே போயிடுச்சா? நிறைய மீன் இருக்குது. ஆக்சுவலாக அந்த மலை ஸ்பிட் ஆகிற மாதிரி அங்கங்கே மழை பெய்கிற மாதிரி குளத்தில் பிடிக்குது. ஸோ அவ்வளோ மீன் இருக்குது. ஓகே, அது ஒரு 30 மினிட்ஸு ஸ்பெண்ட் பண்ணோம். கொஞ்சம் வாக் பண்ணிட்டோம். அப்படியே கொஞ்சம் அந்த வார்ம் அப்பு, சிங்கிள் பாரு, டபுள் பாரு அதெல்லாம் பண்ணோம். வேறு லெவல். ஸோ ஓகே, அப்படியே கிளம்புவோம் வாங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச ஆக்டிவிட்டி டெய்லி எதனா பண்ணுங்கள். ஓகே, ஹெல்த்துக்கு. ஸோ அப்புறம் ஆக்சுவலாக நாய்ங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லுங்க. இப்போல்லாம் ஒரு வித்தியாசமாக தான் இருக்குங்க நாய்ங்க ஆக்டிவிட்டிலாம். அன்றைக்கி ஒருத்தர் சும்மா நடந்து போகிறாரு, டப்புனி எகிரி இது பண்ணிச்சு. அவர்கிட்ட நான் சொன்னேன் அது கடிச்சிருச்சுண்ணா அப்படின்னு. இல்லைப்பா கடிக்கல அப்படின்னாரு. அப்புறம் ஃபேண்ட்டு சும்மா இது பண்ணி பார்த்தாரு, பல்லு பட்டிருக்கு, ரத்தம் வருது. அப்புறமா இன்ஜெக்ஷன் போட போகிறாரு. பிகாஸ் அந்த ரேபிஸ் இதெல்லாம் இப்போலாம் வந்து நிறைய நியூஸ்லலாம் இறந்துடுறாங்கன்னு போடுறாங்க. ஸோ கேர்ஃபுல். அவ்வளோதாங்க. ஓகே, இது வந்து சந்தோஷபுரம் கௌரிவாக்கம் ரோடு. ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும்.
சிஎன்ஜி பைப்லாம் ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ இங்கே சிஎன்ஜி இன்னும் அப்ரூவல் வரல. வந்துடுச்சுன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து ஒரு 500 மீட்டரில் சிஎன்ஜி பங்க்கு இருக்கும். ஸோ நான் ஈஸியாக கிளம்பி வந்து ஒரு 5 மினிட்ஸில் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7:51. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 8 மணிக்கு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரேப்பிடோ 0ல் இருக்குது, யூபரும் 0ல் இருக்குது. ஸோ ஓகே, பார்ப்போம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு. ஓகே, மணி 8 இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். திரும்பவும் ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும். ஆக்சுவலாக டியூட்டின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி கண்டிப்பாக எனக்கு தெரியும் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். நேற்று கிளாம்பாக்கத்துக்கு ஈவினிங்கே அவ்வளோ டியூட்டி அடிச்சிது. ஸோ மேக்ஸிமம் ரொம்ப லாங் டேஸ் லீவு, வீக்கெண்டு நிறைய பேருக்கு. இன்றைக்கி புதன் வியாழன் லீவு, வெள்ளி லீவு போட்டோன்னா சனி ஞாயிறு 5 days லீவு. மேக்ஸிமம் எல்லாம் ஊருக்கு போய்ட்டுருப்பாங்க. ஸோ டியூட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் எனக்கு தெரியும், ஐம் ஷுர். ஸோ பார்ப்போம் இன்றைக்கி எவ்வளோ வருது இயர்னிங்ஸ் அப்படின்னு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு ட்ரிப் எடுத்திருக்கேன். இது ஆக்சுவலாக நான் அங்கே இருக்கும்போதே எடுத்தேன். 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமாக இருக்கும்போதே 2 தடவை மிஸ் ஆச்சு. இப்போது சரி மூவ் பண்ணி அங்கே டியூட்டி இல்லைன்னு வந்தால் இங்கேயும் அதே டியூட்டி 1.8 கிலோமீட்டருக்கு அடிச்சுது. ஸோ 1.5 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் யாரோ எடுத்து ரேட் எதுனா செட் ஆகலன்னு இது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கஸ்டமர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டோம், வாங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டேன். வாங்கண்ணா பார்த்துக்கலாம், ஒரு 30 rupees எக்ஸ்ட்ரா தரணும்னு சொல்லியிருக்காங்க. வாங்க போகலாம். ஃபஸ்ட் ட்ரிப் பிடிச்சிட்டோம். இது ஒரு 131 ரூபா. ஸோ இதுக்கு 160 ரூபா எக்ஸ்ட்ரா 30 ரூபா அவங்க முன்னாடி சொன்ன மாதிரி கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம இது வரைக்கும் வந்து சில ஃபெஸ்டிவல்லாம் நம்ம ஓட்டியிருக்கோம் சவாரி. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டேஸ், அதுவும் கண்டினியூவாக வர ஃபெஸ்டிவல் டேஸ் அப்படின்னா நம்மளோட லோக்கல் பீப்புள்ஸ், சென்னை பீப்புள்ஸ் மட்டும் தான். சென்னையில் ஓட்டுற ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு சொல்கிறேன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், அனுபவத்தில் சொல்கிறேன். ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப காலையில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ரொம்ப அதிகமான கிலோமீட்டர் ட்ரிப்பு எதனா 1-2 ஒரு எமர்ஜென்சிக்காக யாருனா போவாங்க. இப்போ எனக்கு வந்து இங்கே மேடவாக்கத்துலேருந்து பாரிஸு ஏதோ ஒரு அடிக்குது, போகலாம். அது எப்படி போகலான்னா இன்றைக்கி ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க தைரியமாக போகலாம். ஏன்னா வெயிட் பண்ணி திருப்பி டியூட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரலாம். எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கிடைக்கிற ட்ரிப்லாம் ஓட்டிகிட்டு வீட்டுக்கு வரலாம். பட் நான் வந்து எப்பவுமே வந்து 12 o'clock வீட்டுக்கு வருவேன். ஸோ அது வரைக்கும் தான் ஓட்டுவேன். காலைல 8 to 12 அப்படின்ற மாதிரி நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் ட்ரிப் எடுக்காமல் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் மதியானம் ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஈவினிங் 3 மணிக்கு மேலே ஜனங்க வெளில போக ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ எங்கே வேணால் நம்ம போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்துடலாம். ரிட்டர்னு பெசநகர் பீச் அங்கே இங்கேன்னு போய்ட்டு அப்படியே மூவ் பண்ணி வந்துடலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் காலையில் வந்து ரொம்ப சேஃபாக ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு 5 அதிகபட்சம் ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே ஓட்டிக்கோங்க. ரொம்ப லாங்கெலாம் போயிட்டு மாட்டிங்கன்னா திருப்பி நீங்கள் வர்றது வந்து எம்டியாக தான் வர மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, ஸோ நான் அதை தான் ஃபாலோ பண்ணுறேன். நீங்களும் அப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே, ஸோ பார்ப்போம். பெரும்பாலும் இதுக்கப்புறம் டியூட்டி எதுவும் அடிக்காதுன்னு நினைக்கிறேன். இவங்களும் எமர்ஜென்சிக்காக தான் பக்கத்தில் வந்திருக்காங்க. ஸோ ஓகே, பார்ப்போம். ஓகே, ஒரு 1 hour பார்த்த ஒரே ஒரு ட்ரிப்பு தான் முடித்தோம். அடுத்த ஒரு 20 minutes ஒரு ட்ரிப்பு கூட இல்லை. ஒரே ஒரு ட்ரிப்பு தெரியாமல் எடுத்துட்டேன். துறப்பாக்கம் அதுக்கு எடுத்துட்டேன். இங்கே இந்த ரெசிடென்சியல் ஏரியா வீடு குடியிருப்பு பகுதி இருக்க இடத்துல டியூட்டி இல்லை. யாரோ ஒருத்தர் துறப்பாக்கத்துக்கு ஏதோ ஒரு வேலை போகிறேன், கண்டிப்பாக அங்கே போனால் அது ஃபுல் ஆஃபீஸ் டியூட்டி இருக்க வேண்டிய இடம். அங்கே போனால் மாட்டிப்போம். அதை ஒக்கியம் துறைப்பாக்கம் ஆசைப்பட்டு போனோன்னா ஒரு 180 ரூபா வரும். பட் திருப்பி எம்டி சிஎன்ஜி வேஸ்ட்டாக போய் தான் நம்ம எம்டி தான் அடிச்சுட்டு வரணும் கண்டிப்பாக. இந்த மாதிரி நேரத்தில் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் பார்ப்பேன். நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், நம்ம ஃபாலோ பண்ணுறது இந்த மாதிரி நேரத்தில் பெஸ்ட்டு டேக்கிங் ரெஸ்ட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். பிகாஸ் போய்ட்டு வீட்டில் சாப்பிட்டு படுத்துட்டு பொறுமையாக ஒரு 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 1000 ரூபா வரணும் நம்ம வீட்டை விட்டு கிளம்புனா, இல்லைனா அது ஒர்க் பண்ணுறது வேஸ்ட் ஆகிடும். ஸோ ஒரு ஹவரில் சுற்றுறதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. எல்லா ஆட்டோவும் ரொம்ப காலியாக போகுது. எஸ், பார்சல் சர்வீஸ் நம்மளுக்கும் வந்துகிட்டே இருக்குது. ரேப்பிடோலேருந்து பார்சல் சர்வீஸ்னால் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு ட்ரிப்லாம் வேணுமா உங்களுக்கு அப்படின்னு அது எஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா ரேப்பிடோ பைக் டாக்ஸியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்சல் சர்வீஸ் மாதிரி இருக்கும். பட் வந்து அது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வந்து நம்மளை எப்படிலாம் வேலை வாங்க முடியுமோ அப்படிலாம் வேலை வாங்குறான். அவங்ககிட்ட போயிட்டு நம்ம ஒரு கார்பரேட் கம்பெனிக்கே நம்ம அளவுக்கு மீறி வேலை கொடுத்தா நம்ம அவனையும் மதிக்க மாட்டோம். அதனால நம்ம வெளில வந்தோம். இவங்க எப்படி நான் ஒரு ஆட்டோவில் பார்க்குறாங்க ஃபுல்லாக ஒரு வீடு
ஒரு குட்டி யானையில் ஏற்ற வேண்டியதை அப்படியே ஒரு வீடு ஷிஃப்ட் பண்ணால் எப்படி, அவ்வளோ மூட்டைங்க, ஒரு குட்டி சைக்கிளு மேக்ஸிமால் அவ்வளோ ஏற்றிட்டு இந்த பக்கம் ஒரு 2 பக்கம் ஒருத்தர், இந்த பக்கம் ஒருத்தர் உட்கார்ந்து கூப்பிட்டு போகிறாங்க. என்ன ப்ரோ அப்படிங்கிறதுக்கு பார்சல் சர்வீஸில் பிகாஸ் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி யானைக்கு கிடைக்க வேண்டிய வேலைங்க. அதை வந்து நம்மக்கிட்ட வாங்கிட்டு அது ஒரு 500 600 ஒரு போர்ட்டலில் ஒருத்தர் வாங்க வேண்டிய வருமானத்தை ஈஸியாக நம்மக்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 100 கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நம்மள ஆக்கிடுறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது அந்த கான்செப்ட். ஓகே, ஸோ அதனால் அந்த மாதிரி இருந்தால் இந்த நேரத்தில் ஓட்டுறது நிறைய அது மாதிரி தான் ஓட்டுறாங்க. எனக்கு அது பிடிக்கல. ஸோ பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நான் போயிட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேலே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, அதான் கரெக்டாக இருக்கும். இன்னொரு ட்ரிப் எடுத்தேன், அது வந்து 212, அதுக்கு 240 ரூபா, மணி 9:30 ஆகுது. ஆக்சுவலாக நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு பேசியிருந்தேன். சரி, அப்போ தான் அங்கேருந்து மடிப்பாக்கம்னு மென்ஷன் பண்ணி ஒரு 13 கிலோமீட்டர் காட்டி 212 ரூபா காட்டுச்சு. ஏன்னா இது மேடவாக்கத்துலேருந்து மடிப்பாக்கம் அதிகபட்சம் உள்ளே எங்கே சுற்றுனாலும் ஒரு 7 கிலோமீட்டர் தான் இருக்கும். 13 கிலோமீட்டர் காட்டுதுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரிப்பு எடுத்தேன். பார்த்தா அது பள்ளிக்காரனை சுற்றி அந்த வேலைச்சேரி சுற்றி இப்படி வரா மாதிரி மடிப்பாக்கம் அவ்வளோ கிலோமீட்டர் காட்டியிருக்கோம். கஸ்டமர் காலில் வந்திருக்காங்க ஒரு வீட்டுக்கு, அப்பவும் அந்த வழியாக தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவ்வளோ சுற்றி காட்டியிருக்கு. ஸோ நம்ம வந்து கூப்பிட்டு வந்து விட்டோம். அது 6.5 கிலோமீட்டரும் இவ்வளோ தான் வந்துச்சு. அவங்களே பார்த்துட்டு காலைல அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண மாதிரி இருந்துச்சுங்க. இல்லை இது ஷார்ட் என்னன்னு தெரியல, அப்படி காட்டுது அப்படின்னு பரவாயில்ல சொல்லிட்டு அவங்க 240 ரூபா போட்டு போகிறாங்க 6.5 கிலோமீட்டர். ஓகே, பார்ப்போம் வேறு எதனா ட்ரிப்பு வீட்டுக்கு போவோம் தான். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேப்பிடோவில் ஒரு 212, யூபரில் ஒரு 131, ஆன் த வே ஒரு 60, ஸோ எல்லாம் சேர்த்து ஒரு 490, ஆல்மோஸ்ட் ஒரு 500 ரூபா வந்திருக்கு. ஆக்சுவலாக இப்போ அந்த மேடவாக்கத்துலேருந்து மடிப்பாக்கத்துலேருந்து மேடவாக்கம் ஈச்சங்காடு வரைக்கும் ஒரு சவாரி, ஆன் த வே சவாரி ஒன்று. ஒரு லேடி ஒருத்தங்க கேட்டாங்க, சிஸ்டர் ஒருத்தாங்க. சரி, நம்ம மேப்பை பார்த்துட்டு அவங்க சொன்ன லொக்கேஷனுக்கு 4.5 கிலோமீட்டர். நம்ம கேட்டது கம்மி தான் வச்சுக்கோங்களேன். பீக் ஹவர் ரேட்டை வச்சு 80 ரூபா கேட்டேன். டெய்லி நான் போகிறேன்னா 50 ரூபாய்க்கு ஷேர் ஆட்டோ இல்லையாமான்னு கேட்டேன். இல்லை, நான் நார்மல் ஆட்டோவில் தான் நான் கண்டிப்பாக 100 ரூபாய்க்கு கம்மி வாங்க மாட்டாங்க, எனக்கு தெரியும். அது டெய்லி போகிறாங்களா இந்த டைமுக்கு, அதான் 9 மணி 10 மணிக்கு. சரி, நான் எதுவும் சொல்லிக்கல. சரி, ஓகே, எவ்வளோ கொடுக்குறீங்க கொடுமா அப்படின்னு அதான் இறக்கி விட்டோம். அப்புறம் போகும்போது 10 ரூபா சேர்த்து 60 ரூபா தரேண்ணா அப்படின்னு. சரி, கொடுத்துட்டு போகுமா அப்படின்னு. சரி, ஓகே, இது வரைக்கும் ஒரு 500 ரூபா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எதுவும் வராது எனக்கு தெரியும். டைமும் வேஸ்ட்டு தான் நம்ம ஒர்க் பண்ணுறது. ஸோ மணி 10 ஆகுது. ஓகே, நான் வீட்டுக்கு போய்ட்டு மதியத்துக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். பார்ப்போம், இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது வீட்டுக்கு. எதனா ட்ரிப்பு கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே, லஞ்சுக்கு அப்புறம் மத்தியானம் வந்துட்டோம்ல, ஒரு 3:20க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டியூட்டி எடுத்துருக்கேன் யூபரில். பார்ப்போம் ஈவினிங் எப்படி இருக்குன்னு. ஓகே, இது லஞ்சுக்கு அப்புறம் எடுத்த ட்ரிப்பு முடிச்சிட்டோம். 126 ரூபா, இதுக்கு 150 ரூபா. ஆக்சுவலாக ரோடு ரொம்ப காலியாக இருக்குங்க, டிராஃபிக்கே இல்லைங்க. ஆக்சுவலாக இந்த பாலாஜி ஹாஸ்பிட்டலு ஒரு 7 கிலோமீட்டர் பள்ளிக்காரனை, அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வந்தால் கூட சரி. எனக்கு தெரிஞ்சு ஒரு 14 நிமிஷத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரிப்பு ரேப்பிடோவில் எடுத்திருக்கோம். 1.2 கிலோமீட்ரு. ஓகே, போகலாம். ஓகே, இந்த ட்ரிப்பு இப்போ முடித்தது 109, இது 120. பெரம்பூர் 20 கிலோமீட்டருக்கு 310, ரொம்ப கம்மியாக கட்டுது. ஓகே, இது வரைக்கும் ஒரு 750 ரூபா காலையிலேருந்து. காலைல ஒரு 500 ரூபா, இப்போ ஒரு 270 ரூபா. ஓகே, பார்ப்போம் வேறு எதனா டியூட்டி வருதாங்க. வேளச்சேரி ஏரி கிட்டே இருக்கோம். ஆக்சுவலாக ஃபுல்லாக இந்த அந்த செடி படர்ந்து இருந்துச்சு பார்த்தீங்களா, அது நிறைய இருந்துச்சு. ஸோ இது இருக்கிற இது பேர் அது தெரியல, ஆகாய தாமரையா, ஃபுல்லாக இப்போ ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க. பாதி க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க, நல்லாயிருக்கு. வெள்ளம் எதிர்பார்க்குறாங்க, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நவம்பர் டிசம்பரில் தெரியும். ஓகே, செகண்ட் ஹாஃபு சுத்தமாக டிராஃபிக்கே இல்லைங்க. ரோடு செம்ம காலியாக இருக்குது. சண்டேயில் வந்து மற்ற நாள் சண்டே அந்த மாதிரி லீவு நாளில் வந்து ஈவினிங்கில் ஓரளவுக்கு க்ரௌடு இருக்கும். அந்தளவுக்கு அது கூட இல்லை. இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் இந்த 5 மாதத்தில் பார்த்த ஃபெஸ்டிவலில்
ரொம்ப டியூட்டி கம்மியாக வந்த நாள் இதுதான் நினைக்கிறேன். விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி கூட காலையில் ஒரு 1000 ரூபாய் ஈஸியாக ஏர்ன் பண்ணேன். இப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டியூட்டி இல்லை, ஜனங்க இல்லை. சென்னை பீப்பிள் கூட நிறைய பேர் இந்த ட்ரிப்பெலாம் போயிருக்காங்க. நான் பார்த்து என் ஃப்ரெண்டுங்க நிறைய பேர் ட்ரிப்பு போகிறாங்க. ஸோ அதனால ஃபேமிலியாக ஒரு 4 நாள் லீவ் கிடச்சிருக்கு. சென்னை பீப்புள்ஸும் நிறையா வெளியூருக்குலாம் போகணும்னு நினச்சவங்களாம் போயிட்டுருக்காங்க நினைக்கிறேன். பாப்பா எப்படி இருக்கு இன்றைக்கி ஃபைனல்? ஆக்சுவலாக ரேப்பிட்டோவில் ஒரு ட்ரிப் எடுத்திருக்கேன். பெசன்ட் நகர் 122 ரூபா காட்டுச்சு. ஃபோன் பண்ணி கேட்டேன், 200 நான் தரேன். எங்கேயோ பெசன்ட் நகரில் வந்து இந்த விளையாடுற இடம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த விஜிபி மாதிரிலாம் ஒரு ஜோன் இருக்கும், அதை சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து இறக்கி விடணும்ண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் முன்னாடியே போட்டிருக்கோம், அங்கே இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே போவோம். ஓகே, இது ஒரு 172, இதுக்கு 200. பெசன்ட் நகர் பீச்சுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக அவங்க இறக்கி விட சொன்ன இடம் தான் அந்த கப்பல், அந்த விளையாடுறது, அந்த ராட்டம் நல்லா இருக்குது பார்த்தீங்களா, அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். ஸோ அங்கே தான். ஓகே, டியூட்டி வருதான்னு பார்ப்போம். பெசன்ட் நகர் பீச் வந்திருக்கோம். இது வரைக்கும் ஒரு 950 ரூபா காலையிலேருந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். பெசன்ட் நகர் பீச்சும் பெருசாக கூட்டம் ஒன்றும் இல்லை, எப்போவுமே இருக்குது அந்த கூட்டம்லாம் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஓகே, இன்றைக்கி ஒரு 1250 ரூபா பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு 1000 ரூபாய் எங்கள் அம்மா கொடுப்பேன். சிஎன்ஜிக்கு ஒரு 250 ரூபா, ஏன்னா சிஎன்ஜிக்கு பெருசாக செலவு ஒன்றும் ஆகலை இன்றைக்கி. பார்ப்போம் என்ன ட்ரிப்பு கிடைக்குதா. ஓகே, பீச்சிலேருந்து அந்த ஃபேமிலி பாவம் அவங்க 4 பேர் மாதா சர்ச்சி, பெசன்ட் நகர் சர்ச்சில் இறக்கி விட்டோம். இது ஒரு 50 ரூபா தான் வாங்கினோம். மாதமாக்கா நம்மளுக்கும் க்ளோஸாக நிறைய நேரத்தில் நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருந்திருக்காங்க. இப்போ கோயிலேருந்து ஒரு கஸ்டமரை கூட்டின்னு வந்து இங்கே விட்டோம், ஒரு 4 பேர். அதுக்கு ஒரு 50 ரூபா. ஆக்சுவலாக 2 வீலர்லாம் தூக்கிட்டு இருக்காங்க. பீச்சுக்கு வந்தால் 2 வீலர்லாம் சேஃப்டியாக விடுங்க. நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக பீச்சிலேயே கோவில் டு பீச்சு, பீச் டு கோவில், அந்த மாதிரி ட்ரிப்பு கூட யூஸ் பண்ணலாம் போல். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. வண்டிலாம் தூக்கிட்டு இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக விடுங்க வண்டிலாம். ஸோ 1000 ரூபாய் இது வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கோம். மணி 5 ஆகுது. ஸோ பார்ப்போம், இன்னொரு நம்மளோட டார்கெட் இன்னும் ஒரு 250 ரூபா வந்தால் நல்லாயிருக்கும். சிஎன்ஜிக்கு எங்கள் அம்மா கொடுக்க வேண்டிய அந்த 1000 ரூபாய் இன்றைக்கி டே ஃபுல்ஃபில் ஆகிடும். நம்மளோடது பார்த்துப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெசன்ட் நகர் பீச்சுக்கு சண்டேஸில் கண்டிப்பாக டியூட்டியை போய் வந்து ஒரு டியூட்டியாக இங்கே வந்துடுவேன். சண்டே சாட்டர்டே எப்போ வந்தாலும் சரி, விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி கூட சரி, அவ்வளோ அடிச்சுட்டே இருக்குங்க. ஆப் பிஸியாக இருக்கும். ரேப்பிட்டோ, யூபர் மாற்றி அடிக்கும். சவுண்டே இல்லை, அமைதியாக இருக்குது. ஓகே, பார்ப்போம். டியூட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பீச்சுக்கு. பார்ப்போம். இங்கேருந்து அடிக்குங்க, மேடவாக்கு அடிக்கும், பள்ளிக்காரன் அடிக்கும். அவ்வளோ பிஸியாக இருக்கும். நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடும், எங்கடா போகிறது, வீட்டுக்கிட்ட போயிடலாமா இல்லை கொஞ்சம் தூரம் இன்னும் ஓடிட்டு போகலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்கும். சுத்தமாக டியூட்டி இல்லை. ஆனால் வெளியூர்காரங்க, சென்னை ஆளுங்களோட வெளியூர்காரங்க தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. பிகாஸ் பீச்சிலேருந்து கோயிலில் எப்படி போகணும் என்னன்னு தெரியல. நம்ம சுத்தமாக தான் சொல்லிடுறோம், இதான் பழைய கெபி, அந்த மாதம்மா கோயில், இதெல்லாம் புதுசு கட்டுறது, இங்கே தான் அந்த இது வாங்கணும், இங்கே தான் ஏற்றணும், மெழுகுவர்த்தி, அதெல்லாம் நான் சொல்லிட்டு வரேன். 2 தடவை 2 பேரை கூட்டு போய் விட்டேன். 2 பேருக்கும் நம்ம தான் சொல்லிட்டு வரோம். ஓகே, பார்ப்போம். ஓகே, பெசன்ட் நகரில் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி பார்த்துட்டோம். ஏதோ டியூட்டி வரா மாதிரி தெரியல. ஆல்மோஸ்ட் மணி வந்து ஒரு 5 ஆயிடுச்சு. சரி, அப்படியே மூவ் பண்ணி போயிட்டே இருக்க போகிறேன். ஓகே, பார்ப்போம் அந்த வேறு எதனா ட்ரிப்பு, எதனா சவாரி அடிக்குதான்னு. இங்கேருந்து சைதாப்பேட்டைக்கு ஒரு ட்ரிப் எடுத்திருக்கேன். 50 மீட்டரில் தான் கஸ்டமர் எங்கேயோ இருக்காங்க, எங்கேன்னு தெரியல, பார்ப்போம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா பெசன்ட் நகர்லேருந்து சைதாப்பேட்டைக்கு இப்போ லாஸ்ட்டாக முடிச்ச ட்ரிப்பு 192. இதுக்கு 200. மணி 5:52 ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 1/4 ஹவரில் வந்துட்டோங்க பெசன்ட் நகர்லேருந்து சைதாப்பேட்டுக்கு. அவ்வளோ காலியாக இருந்துச்சு. நான் சைதாப்பேட்டில் இப்போ பெரும்பாலும் எடுக்கிறது இல்லை. பட் இந்த 200 இது ஏர்ன் பண்ணுறதுக்கு வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷம் ஆயிருக்கும். இந்த 200 ரூபா சைதாப்பேட்டை நம்ம வந்து சேர்றதுக்கு. ஓகே, அவ்வளோ காலியாக இருக்குது. ஓகே, இது சைதாப்பேட்டிலேருந்து வேளச்சேரி அந்த ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். ஸோ இது ஒரு 135, இதுக்கு ஒரு 150. இதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 நிமிஷம் தாங்க ஆச்சு. சைதாப்பேட்டை வெஸ்ட்டு அது உள்ளேருந்து
வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் வர்றதுக்கு. ரோடு அவ்வளோ காலியாக இருந்துச்சு. ஓகே, இது வரைக்கும் ஒரு 1350 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். டைமு 6 ஆக போகுது. மணி 6:22. இது வரைக்கும் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரேபிட்டோவில் ஒரு 628, யூபரில் ஒரு 450. ஸோ ஆன் த வே ட்ரிப்பு வந்து மதியம் ஒரு 60, அதுக்கப்புறம் பெசநகரில் ஒரு 160. ஸோ எல்லாம் சேர்த்து 1350, 1350. ஓகே, பார்ப்போம் மேடவாக்கம் போகிறதுக்கு ஏன்னா டியூட்டி கிடச்சா. ஸோ ஓகே, ஆக்சுவலாக இந்த சுச்சுவேஷனில் நான் ஒரு 1250 ரூபா ஏர்ன் பண்ணால் பெரிய விஷயம் அப்படி தான் நினச்சேன். ஸோ அதோட ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ராவே கிடச்சிருச்சு. இன்னமும் டைம் இருக்குது. வேளச்சேரியில் தான் இருக்கும். மேடவாக்கத்துக்கு இன்னொரு 10 கிலோமீட்டர் இருக்குது. ஓகே, இன்னொரு 150 கிடச்சா கூட இது இன்றைக்கி சுச்சுவேஷனுக்கு, இவ்வளோ கஷ்டமான சுச்சுவேஷனுக்கு இது வர்த்து. டியூட்டி இல்லாத நேரத்தில் நம்ம கரெக்டான இடத்துலலாம் போய் கரெக்டான டியூட்டிலாம் எடுத்தோம். காலையில் ஒரு 500 ரூபா தான் ஏர்ன் பண்ணோம். இன்னும் ஒரு 150 ரூபா ஏர்ன் பண்ணி காலையிலேயே ஒரு 8:30 காலைல ஒரு 2.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி 500 ரூபா ஏர்ன் பண்ணது. இப்போ ஈவினிங் ஒரு 3:30 மணிக்கு கிளம்பணுமா. ஸோ மணி 6 ஆகுது. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 850 இது வரைக்கும். ஓகே, பார்ப்போம். ஓகே, இது இப்போ முடித்த ட்ரிப்பு. இதுக்கு 80, இதுக்கு 100. ஸோ வேளச்சேரி விஜயநகர் அந்த A2B கிட்டே இருக்கும். ஓகே, மணி 7 ஆகுது. ஸோ இது ஒரு 100 ரூபாய், இதுக்கு 120 ரூபா. வேளச்சேரியிலேருந்து நங்கநல்லூர் வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் மடிப்பாக்கம் கிட்டே, இது நங்கநல்லூர் கிடையாது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டல் இயர்னிங்ஸ் ரேபிட்டோவில் ஒரு 728, யூபரில் ஒரு 531, அந்த வே ட்ரிப்பு ஒரு 160, டிப்ஸ் எல்லாம் சேர்த்து 1570. ஓகே, இது ஃபைனல் ட்ரிப்பு. மேடவாக்கம் வந்துட்டோம். 137, இதுக்கு 160. ஸோ இது வரைக்கும் ஒரு 1730 ரூபா, 1730. ஓகே, போதும் நினைக்கிறேன். வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மணி ஆல்மோஸ்ட் 8 ஆக போகுது. ஓகே, ரேபிட்டோவில் ஒரு 865, யூபரில் ஒரு 531, அந்த வே ட்ரிப்பு ஒரு 160. ஸோ டிப்ஸ் எல்லாமே சேர்த்து 1730. ஓகே, ஃபைனல் க்ளோசிங். அவ்வளோதான், நான் வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். சிஎன்ஜி பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகிடுது. நேற்று மதியம் பிடிச்சேன். நேற்று ஒரு ஹாஃப் டே ஓட்டினேன், இன்றைக்கி ஒரு ஹாஃப் டே ஓட்டியிருக்கேன். ஸோ சிஎன்ஜி எக்ஸ்பென்ஸ் எனக்கு பார்த்தா அதிகபட்சம் ஒரு நேற்று ஹாஃப் டே ஓட்டியிருக்கேன். ஸோ ஒரு 220லேருந்து ஒரு 250 ரூபா ஆயிருக்கும். ஸோ இன்றைக்கி எக்ஸ்பென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 250, ரேபிடோ சார்ஜ் ஒரு 30. ஸோ 280 ரூபா நம்மளுக்கு இன்றைக்கி செலவு. இது வந்து இயர்னிங்ஸ் வந்து 1730 ரூபா. ஸோ டோட்டல் நம்மளோட ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 300 ரூபா கழிச்சா கூட ஆல்மோஸ்ட் ஒரு 1450 ரூபா இன்றைக்கி இயர்னிங்ஸ். ரொம்ப ஒஸ்ட்டாக முடியும்னு நினச்சேன் இந்த நாள். பட் நம்மளுக்கு பெஸ்ட்டாக தான் முடிஞ்சிருக்கு. நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை. கரெக்டு தாங்க அது. அக்காவுக்கு ஒன்று என்ன விஷயம்? ஓகே, டைம் பார்த்தீங்கன்னா தெரியும். மணி வந்து 9 ஆக போகுது. ஸோ வீட்டுக்கு நான் 8 மணிக்கெலாம் வந்துட்டேன். எப்போ மாதிரி நம்ம அந்த கணக்கெலாம் என் பொண்ணுக்கிட்ட எங்கள் அம்மாக்கிட்ட அந்த அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த 1000 ரூபா கொடுத்துட்டு ஸோ எல்லாம் பேசிவிட்டு வந்துட்டேன். அவங்க டெய்லி அதில் டைரியில் நோட் பண்ணி வச்சுப்பாங்க நம்ம இஎம்ஐ அதுக்கெலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 1250 ரூபா பண்ணுவோமா அப்படின்னு ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இன்றைக்கி முடியும் தான் நான் நினச்சேன். நம்ம இது வரைக்கும் இவ்வளோ கம்மியாக நம்ம ஏர்ன் பண்ணதில் இன்றைக்கி இருக்கும் அப்படின்னு. பட் பரவாயில்ல, இருந்தாலும் காட்டலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன்.
பிகாஸ் நான் இந்த மாதிரி கண்டினியூ ஹாலிடேஸில் நம்ம இது வரைக்கும் ஒர்க் பண்ணதில்லை, இதான் ஃபஸ்ட் டைம். பட் பார்த்திங்கன்னா காலைல ஒரு 500 490 இருந்தது. ஆல்மோஸ்ட் ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 1730 ரூபா. ஸோ 1630 ரூபா ஈஸியாக பண்ணுற அளவுக்கு தான் முடிஞ்சது இன்றைக்கி டே. ஸோ அதனால் நம்ம ஒரு உண்மையான எஃபர்ட்டு, நம்ம ஒரு உழைப்பு நம்ம கொடுத்தோன்னா அதுக்கான பெனிஃபிட் எப்போவுமே கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு சாட்சி தான் இந்த வீடியோ. ஈவினிங் நம்ம நல்லா கரெக்டாக டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணோம், கரெக்டாக அந்த இயர்னிங்ஸ் வந்துச்சு. நம்ம நினச்ச மாதிரி ஈவினிங்ஸ் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு நினச்சோம், இருந்துச்சு. ஸோ அதனால் எஃபர்ட் வந்து நீங்கள் காலைல இப்படி ஆயிடுச்சு வெக்ஸ் ஆகிட்டு அப்படின்னு நம்ம மதியானம் விட்டுருந்தோன்னா அந்த மதியானம் அந்த 1630 ரூபா கிடையாது, கண்டிப்பாக இருக்கும். நம்ம உழைக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போனதுனால தான் அந்த பெனிஃபிட். ஓகே. ஸோ நம்ம ஐயப்பா நம்மளை எப்பவுமே சும்மா அனுப்ப மாட்டார். அதனால் உங்கள் ஹார்ட் ஒர்க்கை கொடுங்க. எந்த தொழிலாக இருந்தாலும் சரி. ரேபிடோ பைக் டாக்ஸி பசங்களையும் பார்த்தேன், காலைல அப்படி தான் இருந்துச்சுன்னா ஈவினிங் இப்போ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. ஸோ எந்த தொழிலாக இருந்தாலும் நம்மளோட உண்மையான உழைப்பு கொடுத்தோன்னா அதுக்கான பலன் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஓகே, இன்றைக்கி அந்த ஹாலிடே இயர்னிங்ஸ் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன், காட்டிட்டேன். என்னோடய டே முடிஞ்சிடுச்சு. ஸோ வேறு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே. இன்றைக்கி டே ஒஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சேன். நம்ம ஐயப்பா நம்மளோட விட மாட்டார், ஆல்வேஸ் இஸ் பெஸ்ட்டு தான் அது. ஓகே. ஸோ ஓகே, பை. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். என்னென்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, பை.